ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு கொஞ்ச நாள் கேப் எடுத்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப மாருதி சுசுகி பிரேஸா ஃபேஸ் லிஃப்ட் கூட இருக்கும். இந்த மாருதி சுசுகி பிரேஸா ஃபேஸ் லிஃப்டோடைய லான்ச்க்கு நம்ம மும்பைக்கு போயிருந்தோம். அங்கே புது டாப் லெவல் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் புதுசாக என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே கவர் பண்ணோம். ஓகேவா? ஆனால் நம்ம வழக்கப்படி என்னங்க, நம்ம சேனலோடைய வழக்கப்படி ஒரு கார் லான்ச் ஆச்சுன்னா எல்லா வேரியன்ட்ஸையும் கவர் பண்ணுறது தான் நம்மளுடைய பழக்கம் இல்லையா? ஆனால் இந்த வண்டிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஷோரூம்ஸில் நீங்கள் எடுத்தீங்கனாலே நார்மலாக பிரேஸால 1.5 லிட்டர் வெர்ஷன்ஸ் தான் வேரியன்ட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. டர்போ வேரியன்ட்ஸ் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதோ நம்ம கூட இருக்கு இன்னைக்கு மாருதி சுசுகி பிரேஸா ஃபேஸ் லிஃப்ட் ZXi வேரியன்ட். ZXi ப்ளஸ்க்கு ஒரு படி கீழே இருக்கக்கூடிய வேரியன்ட். எதுக்காக இந்த வேரியன்ட் ரிவ்யூ எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. இதனுடைய பிரைசிங் தான் மெயின் ரீசன். ஒன்று 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல், இன்னொன்று 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நான் டர்போ பெட்ரோல். ஸோ 1.5 வெர்ஷன்ஸ்க்கு பிரைஸ் அதிகம். காரணம் என்ஜின் சைஸ் அதிகங்கிறதுனால டாக்ஸேஷன் அதிகமாக இருக்கு. அதே 1 லிட்டர் வெர்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் கம்மி, அதனால விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கு. உதாரணத்துக்கு இது பார்த்தீங்கன்னா டாப் லெவல் வேரியண்ட்டுக்கு ஒரு படி கீழே இருக்கக்கூடிய வேரியன்ட் ZXi. இதனுடைய டர்போ பெட்ரோல் மேனுவல் வெர்ஷனோடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாலே ஷாக் ஆயிருவீங்க. 9,85,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸிங்க. 9,85,000க்கு இந்த வேரியண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு வேல்யூ ஃபார் மணியா கொடுத்துருக்காங்க. ஆனா இதே வண்டியை, இதே ZXi வேரியண்ட்டை நீங்க 1.5 லிட்டர் நான் டர்போ வெர்ஷன் செலக்ட் பண்ணீங்கனாலே அந்த வெர்ஷனோடைய எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் 10,50,000 போயிருது. அபவுட் 10 lakhs போயிருச்சுங்க. இதே வேரியண்ட்ல நீங்க 1.5 எடுத்தீங்கன்னா அபவுட் 10 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் போனதுனால உங்களுக்கு டாக்ஸேஷன், ரோட் டாக்ஸ் அதிகமாகுது, RTO சார்ஜஸ் எல்லாமே அதிகமாயிருது. அதனால அதோடைய ஆன் ரோட் பிரைஸ் வேற எங்கேயோ போய் நிற்குது. ஆனா டர்போ வேரியன்ட் தானே வேல்யூ ஃபார் மணி. ஸோ இதுவும் நம்ம இன்னைக்கு டர்போ வேரியண்ட்ல என்னென்ன வேல்யூ ஃபார் மணி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு என்ன நான் டர்போ பெட்ரோல் ZXi எடுத்தீங்கன்னா கிடைக்காது, அந்த விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இன்னைக்கு இந்த அப்டேட்டட் புது ஃபேஸ் லிஃப்டட் மாருதி சுசுகி பிரேஸா ZXi வேரியன்ட் நமக்கு வாக் அரவுண்ட் ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது பொள்ளாச்சியை சேர்ந்த ABT மாருதி சுசுகி அரினா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸுடைய, எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் தமிழில் டீட்டெயிலாக பார்க்க முடியும். உங்களோட சப்போர்ட் தான் இன்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் Facebook, Instagram அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ பிரேஸா ZXi இந்த ப்ரைஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ புது மாருதி சுசுகி பிரேஸா ஃபேஸ் லிஃப்டோடைய ZXi வேரியண்ட். அதாவது ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் அந்தளவுக்கு பெரிய டாப் அண்ட் வேரியண்ட் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லைன்னு நினைக்கிறவங்க நார்மலாக இந்த வேரியண்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது இந்த ZXi வேரியண்ட்டில் டர்போ பெட்ரோல் வெர்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் ரொம்பவே அஃபோர்டபுளாக ஆகிருச்சுங்க. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இதில் பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆனஸ்ட்லி இந்த வண்டியை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன், ப்ரைஸிங் பார்த்துட்டும் ஷாக் ஆகிட்டேன். இது எதனாலங்கிறத நீங்கள் ஒன்றா பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் திங், என்ஜின்ஸை பற்றி பேசிடுவோம். முதல்ல நம்ம பேச போகிறது டர்போ பெட்ரோல் என்ஜினை பற்றி. ஸோ டர்போ பெட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புத்தம்புது 1 லிட்டர் 3 சிலிண்டர் பூஸ்டர் ஜெட் டர்போ பெட்ரோல் என்ஜின் இந்த பிரேஸாவுக்கு முதல் முறையாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த என்ஜின் ஃப்ரான்ஸில் இருக்குது. ஆனால் பிரேஸாவில் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 110 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 170 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் இது. ஆனால் சேட்லி இதில் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடையாது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டர்போ பெட்ரோல் என்ஜினுக்கு. இதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு டர்போ பெட்ரோல் வேண்டாம், மோஸ்ட்லி சிட்டி யூஸராக இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் K சீரிஸ் எப்பவும் போல் வழக்கமாக வரக்கூடிய இந்த நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் உங்களுக்கு கிடைக்குது. இந்த என்ஜின் 103 PS மேக்ஸிமம் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா 138 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இந்த 1.5 லிட்டர் என்ஜினுக்குமே புதுசாக 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஏற்கனவே இருக்கிறது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடைக்குது உங்களுக்கு. இதை தாண்டி CNG ஆப்ஷனும் இந்த 1.5 என்ஜினுக்கு உங்களுக்கு கிடைக்குதுங்க. அது பெஸ்ட் மைலேஜ் எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த CNG வெர்ஷன் டீசெண்டாக இருக்கும். ஓகே, ஸோ என்ஜின் ஸ்பெக்ஸ் நம்ம பேசிட்டோம். இப்போ டர்போ பெட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு மைலேஜ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் 1.5 லிட்டர் நான் டர்போ அண்ட் CNG அதனோட கம்பேர் பண்ணிங்கன்னா மைலேஜ் டெஃபினெட்லி டர்போ பெட்ரோலுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த காம்பேக்ட் SUV கேட்டகரியில் இந்த பிரேஸா ஒன்று தான் ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் கிளைம் பண்ணுது. காரணம் இதில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அப் டு 18 km/L வரைக்கும் தாராளமாக ஆன் ரோட் கண்டிஷன்ஸில் நீங்கள் ரியல் வேர்ல்டில் கிளைம் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. சிட்டி கண்டிஷன்ஸில் எப்படியும் ஒரு 10-11 அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த டர்போ பெட்ரோலோடைய மைலேஜை பொறுத்தவரை. சரியா? அடுத்தது இந்த ZXi லுக்ஸுக்குள்ளே போயிடுவோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்த வண்டியை பார்க்குறதுக்கு பெரும்பாலும் டாப் அண்ட் வேரியண்ட்டை பார்க்குற மாதிரியே ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு வந்து இருக்குங்க. ஏன்னா பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த டாப் அண்ட் வேரியண்ட்லேருந்து ZXi ப்ளஸ்லேருந்து கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த டியூவல் பேரல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் அது நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். இந்த சிக்னேச்சர் அந்த எல்இடி டிஆர்எல்ஸோட சேர்ந்து அப்படியே ஒரு ப்ரீமியமான லுக் வந்து எடுத்து தருது. கூடவே எல்இடி ஸ்லீக்கான இண்டிகேட்டர்ஸ் மேலே உங்களுக்கு வந்து ஒரு தனி லேயராக கிடைக்குது. அதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் இந்த ஃப்ரண்ட் கிரில்ல ஒரு வித்தியாசம் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். நீங்கள் நான் டர்போ வெர்ஷன் ZXi அல்லது எனி வெர்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது நார்மலான ஒரு சில்வர் ஃபினிஷாக தான் கொடுத்துருக்காங்க கிரில்லை பொறுத்தவரை. ஆனால் டர்போ பெட்ரோல் எடுத்திங்கன்னா மட்டும் இந்த கன் மெட்டல் கிரே ஃபினிஷில் வந்து இந்த ஃப்ரண்ட் கிரில் ஃபினிஷ் ஆகி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் அக்ரெசிவான இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு தனித்துவமான லுக் வந்து கொடுக்குது அப்படின்னு எடுத்து காட்டுது நமக்கு. சரியா? மற்றபடி கீழே ஓவரால் வண்டியோடைய லுக்கு பம்பரோடைய டிசைன் எல்லாமே நம்ம ZXi ப்ளஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ZXi வேரியண்ட்லேயே உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் ZXi வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது உங்களுக்கு பம்பரில். சேட்லி ஆனால் ஃபாக் லேம்ப் இல்லை ஃப்ரண்ட்டில். இது நீங்கள் ஆக்சசரிஸில் ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ப்ரொவிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சசரிஸில் ஈஸியாக கிடைக்குங்க. பிரேஸாக்கெல்லாம் கிடைக்காத ஆக்சசரிஸே இல்லை. அத்தனை ஆக்சசரிஸ் ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சைடில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பெரிய வித்தியாசங்கள் தெரியாது. ஆனாலும் இங்கே சில பல வித்தியாசங்கள் உண்டு. ZXi வேரியண்ட்னு இருக்கும்போது இதுவும் ஒரு டாப் அண்ட் வேரியண்ட். அதனால் அலாய் வீல் கொடுத்து தான் ஆகணும். இது சிங்கிள் டோன் டார்க் கிரே ஃபினிஷில் 16 இன்ச் அலாய் வீல் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ பார்க்க டீசெண்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஆனால் டியூவல் டோன் ஃபினிஷாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது ஆனால் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இதனுடைய சைஸ் கேட்குறீங்களா? 215/60 R16 அதான் டயர் சைஸாக கொடுத்துருக்காங்க. எல்லா வேரியன்ட்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ்க்குமே இந்த டயர் சைஸுங்கிறது காமன். ஓகே, ஓவரால் சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது இது கிளியராக ஒரு மாருதி சுசுகி பிரேஸா அப்படிங்கிறது தெரியுது. சைட் ப்ரொஃபைலில் பெரிய அளவில் மாற்றங்கள் இந்த ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கும் இந்த புது மாடலுக்கும் அவங்க எதுவுமே பண்ணலை. அலாய் வீல்ஸ் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. ரைட், அதுக்கு அடுத்தது ORVMஸில் ஒரு சின்ன ஒரு கவனம் இருக்குங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம், நார்மலாகவே பாடி கலர்டு ORVMs இருக்குது, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே உள்புறம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், எஸ் இந்த ZXi வேரியண்ட்லேயே உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் வந்திருக்கு. ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் தான் அதை நான் கவனித்தேன். ஆனால் டர்போ வெர்ஷனில் நீங்கள் ZXi எடுத்தாலுமே இந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டமோட சேர்த்து சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இந்த டர்போ வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நான் டர்போ ZXi எடுத்திங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் வராது ZXi வேரியண்ட்டில். எதுக்காக அந்த பாரபட்சம் தெரில. பட் எனிவே ப்ரைஸிங் கம்மியாகிறத சேர்த்து இவங்க இந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ். மேலும் ஏற்கனவே இருக்கிறத போலவே ZXi வேரியண்ட்லேருந்து இந்த ப்ராப்பர் ரூஃப் ரெயில்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ், நல்ல மெட்டல் ரூஃப் ரெயில்ஸ் அண்ட் சன்ரூஃப், சின்ன சன்ரூஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்கிற ZX மாதிரியே தான் இருக்குது. ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாற்றம் உங்களால் கவனிக்க முடியும். இது டர்போ வெர்ஷன் ZXi வேரியண்ட். அதனால் உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் வந்துடுது. பட் நீங்கள் நார்மலாக நான் டர்போ ZXi எடுத்திங்கன்னா ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வராது. திரும்பவும் அந்த பாரபட்சம் பண்ணியிருக்காங்க. டர்போ வேரியண்ட் எடுத்தால் மட்டும்தான் ரியர் வைப்பர் வந்து ZXi வேரியண்ட்டில் கிடைக்கும். ரியர் டீஃபாகர் வந்துடும். ஆனால் ரியர் வைப்பருங்கிறது நீங்கள் டர்போ வெர்ஷன் எடுக்கணும் ZXi வேரியண்ட்டை பொறுத்தவரை. பின்னாடி இங்கே டர்போங்கிற பிராண்டிங் தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் டர்போ மட்டும் இல்லைங்க, இது வந்து டர்போ பெட்ரோல் என்ஜின் வித் ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி. ஸோ அதனாலேயே கொஞ்சம் பெட்டர் மைலேஜ், இந்த கேட்டகரியிலேயே ஒன் அமங் த பெஸ்ட் மைலேஜ் காம்பேக்ட் SUV கேட்டகரி பொறுத்தவரை டர்போ பெட்ரோல் கேட்டகரியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புது பிரேஸாவை பொறுத்தவரை. மற்றபடி ஓவரால் ரியர் டைல் லேம்ப்ஸோடைய லுக்கு அண்ட் ரியர் பம்பரோடைய லுக்கு எல்லாமே நம்ம டாப் அண்ட் வேரியண்ட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இல்லை. ஆனால் நார்மலாக வரக்கூடிய ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ரியர் நம்பர் பிளேட் ஹவுசிங்கில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஓவரால் வண்டியோடைய லுக், எக்ஸ்டீரியர் ஹைலைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே, இப்போ வாங்க இந்த ZXi டர்போ வேரியண்ட்டுக்கு உள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துருவோம். ஸோ கீ பார்த்தீங்கன்னா இந்த ZXi அண்ட் ZXi ப்ளஸ் வேரியண்ட்ஸ் இந்த ரெண்டு வேரியண்ட்ஸ்க்கு தான் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வருது. ஸோ ரெண்டுமே ஸ்மார்ட் கீஸாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு தெரிஞ்ச விஷயம். அண்ட் ரிக்வஸ்ட் ஆக்சஸுக்கு இங்கே டோரில் ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு தெரிஞ்ச விஷயம். கூடவே உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ ஸ்டியரிங் வீலுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலலாம் எந்த ஒரு பெரிய சர்ப்ரைஸோ மாற்றமோ எதுவுமே இல்லைங்க. ஆனால் உள்ள பல ஃபீச்சர்ஸ் வந்து மாறுதல் ஆகியிருக்கு. குறிப்பாக நீங்கள் ZXiயில் நான் டர்போ அண்ட் டர்போ வெர்ஷன்ஸ்க்கு எடுத்தாலே அதுலேயே பல டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து காமனான விஷயங்களை பற்றி பேசிடுவோம். அது வந்து இன்டீரியரோடைய கலர். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ப்ரௌன் அண்ட் பிளாக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து புது பிரேஸாவுடைய எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே இந்த இன்டீரியர் கலர் தீம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் அப்போல்சரியாக இருந்தாலும் சரி. டாப் அண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு லெதரட் அப்போல்சரி வித் வென்டிலேட்டட் சீட்ஸ் வரும் ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில். ஆனால் இது ZXi தான் அப்படிங்கிறனால உங்களை இந்த வேரியண்ட்டில்
உங்களால் இந்த வெண்டிலேட்டட் சீட்லாம் பார்க்க முடியாது. அதே மாதிரி லெதர் அப்போல்சரி பார்க்க முடியாது. கொடுத்துருக்கிற ஃபேப்ரிக் அப்போல்சரி நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல பெரிய சைட் போல்ஸ்ட்ரிங், நல்ல திக்கான கம்ஃபர்ட் நல்லா தான் இருக்குது. சீட்ஸ் பார்க்கவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்டபுளாகவும் லாங் டிஸ்டன்ஸ்க்கு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ZXi வேரியண்ட்டில் ஆப்வியஸ்லி இருக்குது, VXi வேரியண்ட்லேயே இருக்குது. ஆனால் VXi ரிவ்யூ பண்ணும்போது அதில் என்ன வித்தியாசங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ உள்ளே ஏறுவோமா? ஓகே, ஸோ எஸ், முதல் வித்தியாசம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். காரணம் இன்றைக்கி வெயிலுங்க பொள்ளாச்சியில். ஆல்ரைட், இதோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டிரைவரோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே இது வந்து உங்களுக்கு கலர் டிஸ்பிளே தான். ஆனால் இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே மட்டும்தான் உங்களால் கஸ்டமைஸ் எல்லாம் பண்ண முடியும். மற்றபடி அனலாக் பேஸ்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் இருக்கிற டிஸ்பிளே மட்டும் உங்களுக்கு பல வகையான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆஃபர் பண்ணுது, இன்க்ளூடிங் G-ஃபோர்ஸ் மீட்டர், டார்க் பவர் மீட்டர், ஆக்சிலரேஷன் கிராஃபு, SHVS சிஸ்டம், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், எல்லா விஷயங்களும் இருக்குது. ஓகே, ஆனால் இதை தாண்டி அடிஷ்னலாக புதுசாக வந்திருக்கிற விஷயம் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங். அதாவது இங்கே நீங்கள் அங்கே அந்த சென்சார் பார்க்க முடியும், ORVMஸோடைய எண்டில் அந்த வார்னிங் சிஸ்டம். அது வேறு ஏதாவது வண்டி கிராஸ் ஆகுது அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வார்னிங் காட்டும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையுமே உங்களுக்கு வந்து வார்னிங் வரும், ரைட் சைடில் அல்லது லெஃப்ட் சைடில் வண்டி இருக்குங்கிறத வார்னிங் காட்டும். இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு நான் டர்போ ZXi வேரியண்ட்டில் கிடைக்காது, டர்போக்கு மட்டும்தான் கிடைக்குது. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோலுமே உங்களுக்கு வந்து ZXi வேரியண்ட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டர்போ வெர்ஷன் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் டர்போ ZXiயில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. அதே மாதிரி தான் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸும் உங்களுக்கு வந்து டர்போ வெர்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ZXi வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஸோ இத்தனை வித்தியாசங்கள் கொடுத்துருக்காங்க. வெளியே உங்களுக்கு ஆல்ரெடி வைப்பர் வித்தியாசம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க, எனிவே இந்த ZXi வேரியண்ட்டில் மீதி எல்லாமே காமனாக வர விஷயங்கள் தான். அதெல்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸுங்கிறத உங்களுக்கு நான் ஒன்றா காமிச்சிடுறேன். ஸோ ஓவரால் டேஷ்போர்டோடைய வியூங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. டேஷ்போர்டோடைய லுக், மெட்டீரியல் குவாலிட்டி, ஃபீல் எல்லாமே ZXi டர்போ எடுத்தாலும் சரி, நான் டர்போ எடுத்தாலும் சரி, CNG எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் மாறுது. உங்களுக்கு ஃபுல்லி பிளாஸ்டிக் தான். இந்த ZXi வேரியண்ட்டில் உங்களுக்கு அந்த சாஃப்ட் டச்சு, அந்த சாட்டின் ஃபீல் மெட்டீரியல்லாம் கிடைக்காது. இது நார்மல் பிளாஸ்டிக் தான், பேட்டர்ன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஹார்ட் பிளாஸ்டிக் தான், இதுவும் ஹார்ட் பிளாஸ்டிக் தான், கம்ப்ளீட்லி ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஆனால் டோர்ஸில் இருக்கக்கூடிய ஆம்ரெஸ்ட் ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு சாஃப்ட் ஃபீல், இந்த ஃபேப்ரிக் பேடிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இது ZXi ப்ளஸ் வேரியண்ட் இல்லை, ஆனாலும் இந்த ZXi வேரியண்ட்லேயும் கூட உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் வருதுங்க. மைல்டான ஃபெயிண்டான ஆம்பியன்ட் இந்த ப்ளூ கலர் லைட்டிங் நீங்கள் பார்க்க முடியும் இந்த டோரோடைய ஆம்ரெஸ்ட் ஏரியாஸில். ஸோ இது வந்து இன்னொரு விஷயம், நான் எதிர்பார்க்காத ஒரு ஃபீச்சர் இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஆனால் டேஷ்போர்டில் அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேஷ்போர்டு ஏரியாவில் இல்லை, டோர் ஆம்ரெஸ்ட் ஏரியாஸில் மட்டும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கூட கொடுத்துருக்காங்க. டோரோடைய வெயிட்டும் ஹெவியாக தான் இருக்குது. ஓகே, டோரும் நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. பில்ட் குவாலிட்டி ஸ்ட்ராங்காக சாலிடாக இருக்குது. 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இங்கே டோரில் அப்படின்னு பேசும்போது டோரை பற்றி பேசிடுவோம். ஸோ ஆல் 4 பவர் விண்டோஸுங்கிறது காமனான விஷயம் தான். அண்ட் டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் மற்றும் 1 டச் அப் ஃபீச்சரும் இருக்குது. கூடவே எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ORVMs வித் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த ZXi வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடச்சிருது. இட் இஸ் குட். அண்ட் கூடவே பட்டன் ஸ்டார்ட் உங்களுக்கு ஏற்கனவே நான் காமிச்சிட்டேன். அது கூடவே வரக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இது எல்லா வேரியன்ட்ஸ்லையும் காமன். காரணம் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வித் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு பட்டன் இருக்குது. என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்பை ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். அதுக்கு அடுத்தது டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸ் வேரியண்ட்டில் நம்ம இன்னும் அப்கிரேடடான ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ எக்ஸுங்கிற டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பார்த்தோம். அது வந்து இன்னும் பெரிய சைஸ். இது ஆனால் அவ்வளோ பெருசு இல்லை. இது நார்மலாக பிரேஸாவோடைய மிட் வேரியன்ட்ஸில் வரக்கூடிய சேம் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான். இதில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ அப்படிங்கிற டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இது. இதில் உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. சரியா, அதை பற்றி கவலைப்படாதீங்க, அது வந்துடுது உங்களுக்கு. ஆனால் யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் பழசாக இருக்குது. ஏன்னா பெலினோ அந்த மாதிரி கார்ஸ்லாம், டிசைர் அந்த மாதிரி கார்ஸ்லாம் இதுதான் வருது. இதில் உங்களுக்கு நார்மல் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது. இதில் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது வண்டியில். ஆனால் உங்களுக்கு கேமரா டிஸ்பிளேங்கிறது ரியருக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம டாப் எண்டில் பார்த்த அந்த 360 கேமரா அளவுக்கு செம்ம கிளாரிட்டியெல்லாம் இல்லை. இது வெரி சுமாராக இருக்குதுன்னு வைங்களேன். பரவாயில்லையே இருக்குது, ரொம்ப ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்க முடியாது. பட் ஸ்டில் ஓகே, டஸ் இட்ஸ் ஜாப். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC இந்த ZXi வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்துடுது. கூடவே வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு. அண்ட் வித் ஆக்டிவ் கூலிங் இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா. AC ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஆக்டிவ் கூலிங்கும் ஆகும். ஸோ வயர்லெஸ் சார்ஜ் பண்ணும்போது நார்மலாக ஃபோன் ஹீட் ஆகும் இல்லையா, அதை தவிர்க்கிறதுக்கு கூலிங்கும் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று இருக்குது. USB போர்ட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர். 1.5 எடுத்தாலும் சரி, 1 லிட்டர் டர்போ எடுத்தாலும் சரி, உங்களுக்கு சேம் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் புதுசாக கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ்.
ஆனால் இதே ஆட்டோமேட்டிக் வண்டி எடுத்திங்கன்னா 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக், அதில் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் வரும் அண்ட் கூடவே பார்க்கிங் ரிவர்ஸ் நியூட்ரல் மேனுவல் மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் ZXi வேரியண்ட்டாக இருந்தாலுமே இதில் சேட்லி ஒரு விஷயம் மிஸ்ஸிங் ஆகுது, இந்த ஆம்ரெஸ்ட். அதை ஏன் விட்டு வச்சாங்கன்னு எனக்கு புரியல. இத்தனையை கொடுத்துட்டு அதை மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. ஆம்ரெஸ்ட் எனிவே அக்சசரிஸில் நீங்கள் போட்டுக்கலாம், அல்லது மாருதியோடைய ஜென்வன் பார்ட்ஸ்லேருந்து ZXi ப்ளஸோடைய ஆம்ரெஸ்ட் வாங்கி நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து அடிஷ்னல் கப் ஹோல்டர்ஸ் இங்கே ஸ்டோரேஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, இதில் மேனுவல் டிமிங் தான். அதுக்கு இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது அண்டு சன்கிளாஸ் ஹோல்டர் ஆஸ் யூஷுவல் வந்துடுது. தனித்தனி இண்டிவிஜுவல் மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப்ஸ் இருக்குது. கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர், இங்கே ஒரு அழகாக லைட்டிங்கோடு வந்திருக்கு. இது ஆட்டோமேட்டிக் லைட்டிங் இல்லை, சுவிட்சபிள் லைட்டிங் தான். ஆனால் லைட்டிங் வேணால் நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு இருக்கா? டிரைவர் சைடு இல்லை, ஸ்டில் ஓகே. எலக்ட்ரிக் சன்ரூஃப், ஒரு சின்ன சைஸ் சன்ரூஃப் ZXi வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. இதுவும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். மற்றபடி ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டேஷ்போர்ட் டீசெண்டான சைஸ், ஏற்கனவே இருக்கிறது தான். பெரிய ஒரு அப்கிரேட் எல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் கூலிங் வசதியும் இல்லை, தெரிஞ்ச விஷயம். ஆனால் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸில் தாராளமாக நீங்கள் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம், பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஆடியோ சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம். நம்ம டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தோம், ஆடியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் வேறு லெவல் குவாலிட்டி இருந்தது, பிராண்டட் ஸ்பீக்கர்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் உங்களுக்கு 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் 2 ட்வீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இதில் பிராண்டட் ஆடியோ சிஸ்டம் கிடையாது, டீசெண்டான சவுண்டிங் ஆர்கெமிஸ் டியூன்ட் ஒரு நார்மல் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் இந்த ZXi வேரியண்ட்லேயே அள்ளி கொடுத்துருக்காங்க. அதுவும் 9.85 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு இருக்கும்போது நினச்சி பாருங்கள், டர்போ இன்ஜின் வித் இத்தனை ஃபீச்சர்ஸ் வருது. சரியான வேலை தான் நான் நினைக்கிறேன். ஓஎஸ் ஃபைனலாக நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன், ஸ்டீரிங் வீல் லெதர் ராப் இல்லை, ஆனால் ZXi வேரியண்ட்லேருந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் குட். சரி வாங்க இப்போ நம்ம அப்படியே பேக் சீட் பார்ப்போமா. ஓகே, மாருதி சுசுகி பிரேசா ஒரு sub 4 மீட்டரில் வரக்கூடிய காம்பேக்ட் எஸ்யூவி தான். பட் இது வந்து பெரும்பாலும் எல்லாரும் விரும்பக்கூடிய காம்பேக்ட் எஸ்யூவி. காரணம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் டீசெண்டான அளவுக்கு தருது. அதுவும் ZXi வேரியண்ட்டில் உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட் அளவுக்கு ஒரு முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சீட் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தோம். இந்த கேபின் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு டீசெண்டான கேபின் தான். 5 பேர் உட்காந்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான நீ ரூம் இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டான ஹெட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அகலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இங்கே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ண மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார்ற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உட்காந்துக்கலாம். என்ன ஒரே ஒரு மைனஸ் தான், இங்கே ஒரு இங்கே ஒரு டனல், ஒரு ஹம்ப் ஒன்று இருக்குது. இது வந்து ஆக்சுவலி பாடி ஒரு ரிஜிடிட்டிக்காக அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃப்ளாட் ஃப்ளோர் டிசைன் பண்ணலாம், அது ஏன் அப்படி விட்டுருக்காங்கன்னு தெரியல. பட் எனிவே ஓகே. அதை தாண்டி வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்கு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் பேக் சீட்ஸுக்கு கிடைக்குது. 3ஆவதாக சென்ட்ரலில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கலாம், அது ஏன் கொடுக்கலன்னு தெரியல. பட்டு யா, அதுக்கு பதிலாக இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. 2 பேர் தான் போகிறீங்க அப்படின்னா இந்த ஆம்ரெஸ்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். 2 கப் ஹோல்டர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மேலும் எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்துடுது. கூடவே இங்கே பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு கொஞ்சம் பேக் மாட்டுறதுக்கு இங்கே ஒரு 4 கிலோ கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பேக் ஹுக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு பேக்கில். இது வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் ஒரு மாதிரி வசதியாக நல்லாயிருக்கு. ஓகேவா. கூடவே மீதி ஸ்டோரேஜுக்கு இங்கே சீட் பேக் பாக்கெட்ஸ் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பேட்ஸில் ஆம்ரெஸ்ட் ஏரியாவில் சாஃப்டான ஃபேப்ரிக் பேடிங் இருக்குது, அதுவும் இந்த கவலையும் இல்லை. டாப் அண்ட் வேரியண்ட்லேயே ஒரு ஃபீச்சர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம், இந்த சைடு கர்டன்ஸு. அது வந்து இந்த வேரியண்ட்டில் ஆப்வியஸ்லி எதிர்பார்க்க முடியாது, டாப் அண்ட் வேரியண்ட்லேயும் இல்லை. ஓகே, ஆனால் பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஒரு நல்ல ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ். இவ்வளோ பெரிய கேபினுக்கு கண்டிப்பாக ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்து தான் ஆகணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதுக்கேற்ற மாதிரி 2 ஏசி வென்ட்ஸ் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு C டைப் சார்ஜிங் போர்ட் அல்லது USB சார்ஜிங் போர்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இங்கே என்னன்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும்தான் கொடுக்குறாங்க பேக் சீட்ஸுக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய அப்கிரேடாக எனக்கு தெரியல. பட் இது அடாப்டிவ்லாக ஈஸியாக கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் அடாப்டர் வாங்கி தான் அது நீங்கள் ஃபோன் சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. பட் இதில் சேஃப்டி மெயினான அப்கிரேடுங்க. எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே இப்போ 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் கூடவே உங்களுக்கு ரிமோட் சென்டர் லாக்கிங் பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்துடுது. அலாங் வித் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் எடுத்திங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ZXi வேரியண்ட்லேருந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாமும் வந்திருக்கு. கூடவே எதிர்பார்க்காத விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் அண்ட் டிரைவர் அட்டென்ஷன் அசிஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேங்க. ரைட், இப்போ எனவே வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஓகே, ஃபைனலாக இந்த பிரேசா ZXi லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்துருவோம். லக்கேஜ் ஸ்பேஸ் பொறுத்தவரை எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. நீங்கள் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு 330 லிட்டர் வரைக்கும் ஆக்சுவல் ஃபங்க்ஷன் லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது, பிரச்சனை இல்லை. இந்த பார்சல் ட்ரே வரைக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா. 5 பேரோட லக்கேஜை ஈஸியாக அந்த இடத்துல வச்சுக்கலாம். நல்ல ப்ராப்பரான ஸ்கொயரான ஷேப்.
ஸோ தாராளமாக ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக பிளான் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த புது பிரேஸால் ஸ்பேர் வீல் ஸ்டெப்னி வர்றது இல்லை. அது எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி கிடையாது. நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அதுக்கு பதிலாக இங்கே டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட், மொபிலிட்டி கிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டூல்ஸு, ஜாக் எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்டெப்னி மட்டும் இல்லை. ஓகேவா, ஜாக் இருக்குது பாருங்கள். ரைட். இந்த அண்டர் ஃப்ளோர் ஏரியாவில் ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். வேறு ஏதாவது சின்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கிறீங்கன்னா அதெல்லாம் தாராளமாக வச்சுக்கலாம். அதில் எந்த ஒரு இடையூறும் கிடையாது. இந்த ZX-i வேரியண்ட்டில் பூட் ஏரியாவில் என்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஒரு எல்லோ கலர் பூட் லேம்ப் இருக்குது. பேக் ஹுக்கு ஒன்று இருக்குது. அண்ட் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் எதிர்பார்த்துறாதீங்க. பார்சல் ட்ரே ஒன்று வந்துடுது. அது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு இந்த பேக் சீட்ஸை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த சீட் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீட் பேஸை தூக்கி இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சீட் பேக்கை நீங்கள் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளாட் ஆகிடுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த லக்கேஜ் ஏரியாவை ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஆகிடுது. ஸோ பெரிய லக்கேஜ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாராளமாக நீங்கள் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஒன் சைடு மட்டும் ஒரு பேசஞ்சர் உட்கார வச்சுட்டு லக்கேஜ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபோல்டிங் ஃபீச்சர் வந்து எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே இருக்குது. சிஎன்ஜி வண்டி அப்படின்னா அண்டர் பாடியில் சிஎன்ஜி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு ஸ்பேர் வீல் ஸ்டெப்னி கிடையாது. ஆனால் பாடிக்கு அடியில் தான் சிஎன்ஜி டேங்க் கொடுத்துருக்காங்கிறதுனால சிஎன்ஜி வண்டியிலுமே இந்தளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் இந்த புது பிரேஸால் ஒரு நல்ல ஒரு புரட்சிகரமாக ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ வாங்க இந்த ZX-i வேரியண்ட்டோடைய வேல்யூ, இது யாருக்கு செட் ஆகும், இந்த வண்டி வாங்குறது வர்த்தா, அதை பற்றி பேசிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தி ஆல் நியூ மாருதி சுசுகி பிரேஸா ஃபேஸ்லிஃப்டோடைய ZX-i வேரியண்ட். இந்த வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி டர்போ வெர்ஷன். உங்களுக்கு ஆன் ரோடில் 12 lakh ரூபி ப்ரைஸ்லேயே முடிஞ்சிருதுங்க. 11.6 11.7 அந்த ப்ரைஸ்லேயே தான் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸு இந்த வேரியண்ட்டுக்கு வருதுங்க. ஆனால் இதே வேரியண்ட்டில் நீங்கள் வந்து 1.5 NA அப்படின்னு மேனுவல் செலக்ட் பண்ணிங்கன்னா அது 13.5 கிட்ட வருதுங்க ஆன் ரோட் ப்ரைஸிங். ஸோ நினச்சி பாருங்கள், இந்த ஒரு என்ஜின் டிஃப்ரென்ஸுக்கு மட்டுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 lakh ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வருது ப்ரைஸிங் பொறுத்தவரை. ஸோ இதில் உங்களுக்கு வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜின், நீங்கள் என்ஜாய் பண்ணி ஸ்பிரிட்டடாக ஓட்டுறீங்க, ஹைவேஸ் நிறைய எடுத்துகிட்டு போவீங்க, அதே அளவுக்கு உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ZX-i வேரியண்ட்டில் நீங்கள் டர்போ பெட்ரோல் வெர்ஷன் எடுத்துக்கலாம். தாராளமாக வேல்யூ ஃபார் மணி சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். சன்ரூஃபும் அடிஷனலாக ஆட் ஆகுது. மேலும் நான் டர்போ வெர்ஷனுக்கும் இந்த டர்போ வெர்ஷனுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள், உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், மேலும் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு மெயின்லி சிட்டி யூஸ் தான் அதிகமாக இருக்குது. எப்போயாவது ஒரு நாள் ஃபேமிலியோட கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்பிரிட்டடாலாம் ஓட்ட மாட்டீங்க, உங்களுக்கு மைலேஜ் ப்ரையாரிட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எய்தர் 1.5 லிட்டர் இன்ஜினில் நீங்கள் மேனுவல் அல்லது ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கலாம், அல்லது சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்குது. இன்னும் இன்க்ரீஸ்ட் மைலேஜ் உங்களுக்கு வேணும், லாங் நிறையா ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா சிஎன்ஜி ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த ZX-i வேரியண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பூர்த்தி பண்ணிடுது. ஒரு ஃபேமிலிக்கு அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுது. ஆனால் என்ன வெர்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். உதாரணத்துக்கு ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், க்ரூஸ் கண்ட்ரோல், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நான் டர்போ வெர்ஷனுக்குமே கொடுத்துருந்துக்கலாம். காரணம் டர்போ வெர்ஷனை விட அதுதாங்க 1 லட்ச ரூபாய்க்கு மேலே விலை அதிகமாக இருக்குது. ஸோ எஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கிங்க. நீங்கள் இந்த பிரேஸாவோடைய ZX-i வேரியண்ட் கன்சிடர் பண்ணுவீங்களா, வாங்குவீங்களா, வேல்யூ ஃபார் மணின்னு படுதா, கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.